ஹாய் அரேஞ்சபிள்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. இந்த வீடியோல நம்ம சோஷியல் மீடியா அலப்பறைகள் தான் பார்க்க போறோம். என்ன லேட்டஸ்டா எந்த அப்டேட்டும் தர மாட்டேங்கிறீங்க, எந்த வீடியோவும் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்க டென்ஷன் ஆகுறது எங்களுக்கு புரியுது. தியேட்டர்ல எப்படி எந்த படமும் இல்லாம ஒன்னும் ஓட்டாம உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் பெருசா எந்த கண்டென்ட்டும் கிடைக்கல. அண்ட் மானிட்டைசேஷன்லயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் தீர்த்து முடிச்சுட்டு ஜூன் 2ஆம் தேதி மேல உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ராகேஷ் அண்ட் ஜெனி விளாக்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணிருக்காங்க. அந்த வீடியோட ப்ரோமோ கூட ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் ஒரு சில பாசக்காரங்க எல்லாம் கேட்டிருந்தீங்க ஏன் ஜெனி வீடியோல வரல அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற ஒன்னும் கிடையாது. நான் இப்ப கரண்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நானும் அந்த கும்பல் ஆஃப் கூர்காஸ் கூட ஜாயின் பண்ணிப்பேன். விரைவில் சேர்ந்து வீடியோ பண்ணலாம், ஓகேவா? சரி, இந்த வீடியோல நிறைய அப்டேட்லாம் இருக்கு, அதெல்லாம் வரிசையா பார்த்துடலாம். டக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்டோட ஒரு போஸ்டர் அப்டேட் கொடுத்திருக்காங்க நம்ம அர்ச்சனா கல்பாத்தி. ரம்ஜான் ஸ்பெஷலா ஒரு 1/5க்கு இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 5th கோட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. இதுல நம்ம தளபதியை பாத்தீங்கன்னா சும்மா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல செம்ம ஸ்டைலா இருக்காரு. அப்புறம் போஸ்டர் பார்த்த உடனே பிரேக் டவுன் பண்றோம்னு சொல்லி பெரிய பாம் பிளாஸ்ட் இருக்கு. அதை வச்சுதான் கதையே ஆரம்பிக்க போகுது. பிளஸ் சைட்ல இருக்க லொகேஷனை பார்க்கும்போது ஒரு பிரான்ஸ் மாதிரி இருக்கு, நார்வே மாதிரி இருக்கு. அப்படி இப்படி நிறைய பேர் நிறைய கருத்துக்களும் நிறைய விஷயங்களும் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் எந்த உருட்டலும் உருட்ட விரும்பல. நம்ம பொறுமையா ட்ரெய்லர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் வேட்டையன் வர அக்டோபர் 10th வருதான். சோ செப்டம்பர் மந்தோ அக்டோபர் மந்தோ நிறைய மாசான படங்கள்லாம் வரப்போகுது. நீங்க இந்த ரெண்டு படத்துல எந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்சேஷனல் சமந்தா. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க இன்ஸ்டாகிராம்ல போடுற ஒவ்வொரு போட்டோவுமே சென்சேஷனலா போயிட்டு இருக்கு. அதுவும் ரீசெண்டா போடுற எல்லா பிக்சர்ஸுமே சும்மா தாறு மாறுதான். அவங்க இப்ப நடிச்சிட்டு இருக்க படம் அண்ட் சூஸ் பண்ண போற படம் எல்லாம் ஹிட் ஆகுமான்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு பிக்சர்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீங்க எங்க தான் சமந்தா சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்க வேணாம். ஏன்னா அவங்க தான் சாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோதிங் லைனே வச்சிருக்காங்களே. சோ அந்த க்ளோதிங் லைனுக்காக விளம்பரத்துக்கு கொஞ்சம் அண்ட் அவங்களோட விளம்பரத்துக்கு கொஞ்சம்னு சொல்லி சும்மா போட்டோவா எடுத்து தள்ளுறாங்க. என்னதான் சொல்லுங்க, பட் சாம் இஸ் ஆல்வேஸ் கியூட்பா. அடுத்த என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன கலைவாணர் விவேக் இருக்காரு இல்லையா, அவர் பேரை சொன்னவனே நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். பட் இந்த விஷயம் உண்மையிலுமே சந்தோஷமான விஷயம் தான். விவேக் அவர்களுடைய பொண்ணான தேஜஸ்வினி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு March 28. விவேக்கோட வீட்லயே, அதாவது விருகம்பாக்கத்திலே தான் கல்யாணமும் நடந்திருக்கு. இப்போ இந்த கப்பிள்ஸ் கரண்ட்லி காஷ்மீர்ல ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் இதோ உங்களுக்காக அவங்களோட ஒரு சில இன்ஸ்டாகிராம் பிக்சர்ஸ். பாருங்களேன், என்னதான் ஒரு பிரபலத்தோட பொண்ணா இருந்தாலும் எந்த ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப சிம்பிளா தான் இருக்காங்க. அண்ட் அவங்க கல்யாணத்தையுமே ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிட்டாங்க. இந்த நியூலி வெட்ஸ் கப்பிள்ஸ்க்கு எங்களோட விஷஸ். நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். அடுத்த என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, மிருணல் தாக்கூரும் விஜய் தேவர்கொண்டாவும் நடிச்ச ஃபேமிலி ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா. அந்த படத்தை பார்த்துட்டு கூட எல்லாரும் ஆஹா ஓன்னு பயங்கரமா பாராட்டி பேசாம கழுவி ஊத்துனாங்க. சினிமா ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சு இல்ல சார்? அதுவே குத்துயிரு கொலையுருமா இருக்கு, நீ அதை ஒரே அடியா கொன்று. ஐயோ உண்மையை சொல்லிட்டேனே, ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, விஜய் தேவர்கொண்டாக்கு ரீசெண்டா லைகர் குஷி அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரே ஃபிளாப் படங்களா வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இந்த படமும் ஆட் ஆயிடுச்சு. பட் இந்த ஃபேமிலி ஸ்டார் படத்தை பத்தி நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, ஆன்லைன் ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம விஜய் தேவர்கொண்டாவோட மேனேஜர் அனுரகும் அப்புறம் விஜய் தேவர்கொண்டாவோட ஃபேன் கிளப் பிரசிடென்டான நிஷாந்தும் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்காங்க. விஜய் தேவர்கொண்டா சைட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததும் மக்கள் சில பேர் பொங்கி எழ ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க கூடாதுன்னா, நாங்க இந்த படம் பார்க்க செலவு பண்ணோம்ல காசு, அதை என்னன்னு சொல்றது, நாங்க எங்க காசை கொடுத்து தானே அந்த படத்தை பார்த்திருக்கோம், அது நல்லா இல்லன்றப்போ நாங்க நல்லா இல்லன்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்திருக்காங்க. ஆமா, நீங்க பண்ண படத்துல ஒரு 3 படம் மட்டும் சரியா ஓடலையே சார்? அதுக்கு பல காரணங்கள், நான் இல்ல. நீங்க மொத்தம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? இவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு சோஷியல் மீடியால அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸும் துரிதமா செயல்பட்டு இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு பிளாஷ்பேக்ல ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் சொல்லல இந்த எடிட்டர் பைபிள்ல பயங்கர குசும்பக்காரன்னு. நம்ம புரட்சி தளபதி விஷாலையா சொன்னானே. இங்க பாரு,
ஏதாச்சும் ஒரு பக்கம் பட் நம்ம விஷால் மாதிரி விஜய் தேவர்கொண்டாவும் களத்துல இறங்கிடுவாரோ? அடுத்து என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் 2022லயே நாங்க ஒபிஷியலா பிரிஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட்ஸ்ல இவங்க எப்படியாவது ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு நிறைய புரளையும் கிளம்பிச்சு. அண்ட் அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து நிறைய இவங்க கிட்ட பேசுறதுக்கும் ட்ரை பண்ணாங்களாம். அட்லீஸ்ட் பசங்களுக்காவது இவங்க ஒன்னா வாழணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனா ஒரு 2 நாள் முன்னாடி தனுஷ் ஐஸ்வர்யாவும் கோர்ட்ல ஆஜராகி செக்ஷன் 13B மியூச்சுவல் கன்சென்ட் படி இவங்களுக்கு 2004 நடந்த கல்யாணம் இனிமேல் செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்றதுனால கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். பட் இப்பதான் நம்ம ஐஸ்வர்யா தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஒரே ஹாப்பி பிக்சர்ஸ் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா 9876 அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் பாவம் அவங்கள எவ்வளவு பிரச்சனை தான் சமாளிப்பாங்க. இந்த பக்கம் டிவோர்ஸ், அந்த பக்கம் ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சது, முடியல. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம காயத்ரி இருக்காங்கல்ல, அதாங்க நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆன ஆக்ட்ரஸ் காயத்ரி. இவங்க ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களை இது வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி ஹோம்லி லுக்ல தான் பாத்திருக்கோம். அண்ட் படங்களுமே அதே மாதிரி ரோல் தான் சூஸ் பண்ணி நடிப்பாங்க. இவங்களா அப்படி சூஸ் பண்ணி நடிக்கிறாங்களா இல்ல இவங்களை தேடி வரது எல்லாமே அப்படி இருக்குமான்னு தெரியல. பட் இப்போ இன்ஸ்டால ஒரு சில பிக்சர்ஸ்லாம் ஒரு மாதிரி ஹாட் அண்ட் சிஸ்லிங்கான பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு இந்த லுக் சூட் ஆகுதான்னு கேட்டா இவங்க இந்த மாதிரி பார்த்து பழக்கம் இல்லையா, அதனால கொஞ்சம் புதுசா இருக்கு. மத்தபடி ஷீ லுக்ஸ் கிரேட் அப்படின்றதுல டவுட்டே இல்ல. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கிளியரா புரியுது. ஹோம்லி ரோல்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்து பண்ணிட்டு இருந்த ஹீரோயின்ஸ்க்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் கேரக்டர் வராம அப்படியே அக்கா ரோல் வரும், அதுக்கப்புறம் அண்ணி ரோல் வரும், அதுக்கப்புறம் அம்மா ரோல் தான் வர ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி சீரியலுக்கெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா லுக் அட் மீ, ஐ லுக் கிரேட் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ இந்த விஷயத்தை தான் நம்ம காயும் சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனி ஹாப்பா இவங்களோட லுக் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குதான், பட் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. முன்னாடியே மன்சூர் அலிகான் தமிழ் தேசிய புலிகள் அப்படின்ற பேர்ல கட்சி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பேர் சரியில்லை, இல்லப்பா ராசி சரியில்லைப்பா, பேரை மாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டு தேசிய அரசியல்ல குதிச்சிருக்காரு. ஆனா அவரோட சின்னம் பலாப்பழம். இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய சின்னம் வேலுவின் சின்னம், வெற்றியின் சின்னம். இந்த பலாச்சுளைகளை மக்கள் சுவைப்பார்கள். மன்சூர் அலிகான் நார்மலாவே சேட்டா பிடிச்ச ஆளுன்னு தெரியும். இதுவே அவரு இறங்கி பிரச்சாரம் எல்லாம் பண்ணாருன்னா என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்னு ஒரு கிளிம்ஸா பாத்துருவாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பாத்தீங்களா, தாமரை மலராது மலராதுன்னு எல்லாம் சும்மா வாயிலே சொல்லிட்டு இருக்கீங்க. இந்தாங்க தாமரையை நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன், அதனால மலரவே மலராது. இதோ பாருங்க ரெட்டலையும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு ரெண்டுத்தையும் வாயில போட்டு நல்லா மென்னுட்டாரு. சூப்பர் கேரக்டர் இருக்கானே. சோ ஃபைனலா பலாப்பழம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழத்தை தூக்கி காட்டியிருப்பாரு. ஒரு TVS 50ல பலாப்பழத்தை முன்னாடி கட்டிக்கிட்டு அந்த வண்டியை ஓட்டினா கூட பரவாயில்ல, 2 காலையும் வச்சு இங்கிட்டு அங்கிட்டு மாத்தி மாத்தி தள்ளிட்டு வராரு. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். இவரை சுத்தி நிக்கிற கூட்டம்லாம் இவருக்கு ஓட்டு போடுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவர் பண்ற விஷயத்த பாக்குறதுக்கு செம ஃபன்னா இருக்குன்றது மட்டும் உண்மை. உண்மையிலுமே லோகேஷ் சொல்ற மாதிரி இவர் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி தான்ப்பா. ஓகே அரேஞ்ச் பிளட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்புறம் வேற என்ன வீடியோக்காக நீங்க ரொம்ப ஆவலா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் பார்த்து சிரிப்பிச்சலாம். See you all in next video. Until then, tata bye bye from Rakesh and Jenny. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். Bye.